Hello all, welcome back to our channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா டீத் ஒயிட்னிங். டீத் ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், ரெகுலரா நம்மளோட டீத்தை எப்படி மெயின்டைன் பண்றது அப்படின்றத பத்தி, ஹோம் ரெமெடி எப்படி பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் நாம பார்க்க போறோம். இதுக்கு நமக்கு தேவைப்படுறது துளசி, அப்புறமா எலுமிச்சை சாறு, கடைசியா தேங்காய் எண்ணெய். இந்த மூணு பொருட்கள் தான். இதை வச்சு நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை நாம இதை ட்ரை பண்ணாவே போதும். நம்மளோட டீத் பார்க்கறதுக்கு நல்லா ஒயிட்டாகவும் ஹெல்தியாகவும் ஸ்ட்ராங்காகவும் சூப்பர்பா நமக்கு இருக்கும். ரொம்ப நாள் வரைக்கும், அதாவது ஒரு 50-60 வயசு வரைக்கும் நம்ம டீத் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்ம நிறைய பேருக்கு பார்த்திருப்போம், கொஞ்ச நாள்லயே நாள் ஆக ஆக பற்கள்ல உள்ள அந்த ஈறுகள் இருக்கு இல்லைங்களா, அது அப்படியே தேய ஆரம்பிக்கும். பற்கள்ல இருக்கக்கூடிய அந்த வெள்ளை எனாமல் இருக்கும் இல்லைங்களா, அதுவும் போயிட்டு நம்மளோட பற்கள்ல நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளோட அந்த கரை அப்படியே படிய ஆரம்பிக்கும். அது ஃபுல்லாவே பாக்குறதுக்கு நம்மளோட பல் மஞ்சள் ஆகிடும். சோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாம நம்மளோட பற்கள் பாக்குறதுக்கு நல்லா பழபழன்னு எனாமலோட அப்படியே ஸ்ட்ராங்கா ஈறு வீக்கம், பல் சொத்தை, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வராம நம்மளோட பற்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்கான ஒரு ரெமெடியை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம துளசி எடுத்துருக்கோம். இந்த துளசியை கொஞ்சம் நெல்லையே காய வச்சு அதை பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க கடையிலேயே விற்குது இல்லைங்களா துளசி பவுடர், ஸோ அதை எடுத்துக்கோங்க. அதை ஒரு ஸ்பூன் அளவுக்கு இன்னைக்கு சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம பவுடர் பண்ண துளசி பொடியை எடுத்தாச்சு. ஸோ இது நமக்கு எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் தருது அப்படின்னா, இந்த துளசி நிறைய பேத்துக்கு நம்ம உடல் முழுக்க எல்லா விதமான நோய்களுக்கும் சரி நமக்கு நிறைய பயன்களை கொடுக்குது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். பற்களுக்கு இது எந்த மாதிரியான பயன்கள் கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சொத்தை வராமல் தடுக்குது. அதுக்கப்புறமா பல் வீக்கமா இருக்கும் இல்லைங்களா, பல் வலி, அதுக்கப்புறம் ஈறுகள் நிறைய பேருக்கு தேஞ்சு போய் பல்லு மட்டுமே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஈறுகள் இல்லைன்னா பார்க்கறதுக்கு அழகாவே இருக்காது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இல்லாம நம்ம ஈறுகளை ரொம்பவே வலிமையா வச்சுக்கிறதுக்கு இந்த துளசி பவுடர் நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அடுத்ததா எலுமிச்சை. இந்த எலுமிச்சையில இருக்கக்கூடிய சிட்ரிக் ஆசிட் நம்மளோட இதுல இருக்கக்கூடிய அந்த ப்ளீச்சிங் ஏஜென்ட் ரொம்பவே நம்மளோட பற்களை கிளீனாகவும் நல்லா பாக்குறதுக்கு பிரகாசமாகவும் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இந்த எலுமிச்சை சாரை நம்ம அப்படியே டைரக்டா நம்ம பற்கள்ல நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. எதனாலனா அதுல இருக்கக்கூடிய ஒரு தன்மை நம்மளோட பற்கள் இருக்கக்கூடிய எனாமலை ரிமூவ் பண்றதுக்கான ஒரு தன்மை அதுல இருக்கு. ஸோ அதனால டைரக்டா ஆட் பண்ணக்கூடாது. அதனாலதான் இதோட நம்ம துளசி பவுடரையும் தேங்காய் எண்ணெயும் நம்ம சேர்த்துக்க போறோம். இந்த தேங்காய் எண்ணெய் நம்ம ரெகுலரா நம்ம எப்படி சில பேர் முன்னாடி காலத்துல எல்லாம் நல்லெண்ணெய் வச்சு கொப்பளிப்பாங்க, அதே மாதிரி தேங்காய் எண்ணெயும் நம்ம இந்த மாதிரி பல் கொப்பளிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் எண்ணெய் இன்னைக்கு நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, இந்த துளசி பவுடரையும் எலுமிச்சை சாரையும் மிக்ஸ் பண்ணி, நான் சொன்ன மாதிரி தான் எலுமிச்சை சாரை அப்படியே டைரக்டா அப்ளை பண்ணக்கூடாது. பற்கள்ல இருக்கக்கூடிய அந்த எனாமல் நமக்கு போயிடும். அதனால அதை கொஞ்சம் கம்மி பண்றதுக்கு, அந்த தன்மையை கொஞ்சம் கம்மி பண்றதுக்கு நம்ம தேங்காய் எண்ணெயை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா. இது நல்லா இந்த மூணையுமே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா இந்த பேஸ்ட் நம்ம வீக்லி 1 டைம் நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணா போதும். அப்படி இல்லைன்னா ஒரு 10 டேஸ் கோன்ஸ் கூட, உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா 10 டேஸ் கோன்ஸ் கூட நீங்க இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இதனால ரொம்ப பெனிஃபிட்ஸ் நம்ம பற்களுக்கு கிடைக்குது. ஸோ இதனால பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்னா, பற்கள் நல்லா பிரைட்டா இருக்கும், கரைகள் இல்லாம இருக்கும். அப்பப்போ நம்ம இதை ஃபாலோ பண்றதுனால பற்கள் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாஸ்லாம் நமக்கு ரிமூவ் ஆயிடும். சரிங்களா. நம்ம எலுமிச்சையில இருக்கக்கூடிய அந்த ஃபார்முலாவும் சரி, துளசியில இருக்கக்கூடிய அந்த குணங்களும் சரி, நம்ம பற்கள் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸை ரிமூவ் பண்ணி பல் நல்லா கிளீனா சுத்தமா எந்த கரையுமே இல்லாம ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த டிப்ஸை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க, ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். துளசி பற்களுக்கு நல்லது அப்படின்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஸோ இதுலயும் இந்த பெனிஃபிட்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா உங்களோட பற்களும் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். நீங்களும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஸ்மைல் பண்ண முடியும் எந்த ஒரு இடத்துலயும். ஸோ இந்த டிப்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take care, bye.